முந்தைய பகுதியில மங்கம்மாவோட விஷ பேச்சால அந்த குடும்பத்துக்குள்ள விரிசல் விழுந்துச்சு. இனி என்ன நடக்க போகுது? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏமா, ஒரே வீட்டுல தனி அடுப்பாடா? அது அடுப்படியை மட்டும் பிரிக்காது, மனசையும் பிரிச்சிடுமா. மாமா, இனிமே ஒன்னா இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. அக்கா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கக்கா. தயவு செஞ்சு தனியா போயிடாதீங்கக்கா. செல்வி, கலா என்ன தப்பு பண்ணா? இப்படி அழ வைக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் 2 அடுப்படிக்கு இடமே கிடையாது. இந்த குடும்பம் ஒன்னா தான் இருக்கணும். இந்த வீட்டில் ஒன்றா பிறந்தோம், ஒன்றா தான் வாழ்வோம். யார் பேச்சுக்காகவும் இனிமே நாங்கள் பிரிய மாட்டோம். அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்ல யாருக்கும் நிம்மதியான தூக்கம் வரல. முத்து அமைதியா இருந்தான். செல்வி மட்டும் ராத்திரி முழுக்க கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தா. மங்கம்மாக்கா, உங்க பேச்ச கேட்டு நல்லா இருந்த குடும்பமே 2 ஆயிடுச்சு. இதுதானா நீங்க எதிர்பார்த்தது? நான் யாரையும் பிரிக்கலமா. அவங்களுக்குள்ள இருந்த விரிசல் தான் வெளியே வந்துச்சு. அதுக்கு என் மேல பழி போடாதீங்க. மங்கம்மாக்கா, நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள நெருப்ப போட்டுட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லக்கா. நான் என்ன பண்ணேன்? நான் சொன்னதை நம்பினவங்க தான் தப்பு பண்ணாங்க. அந்த நேரத்துல கோமலாவும் மங்கம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தத கொஞ்ச தூரத்துல நின்னு முத்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஓ, இந்த மங்கம்மா தான் செல்வி மனச மாத்தி எங்க குடும்பத்துக்குள்ள சண்டை வர வச்சாளா? டே வேலு, நான் டவுனுக்கு போய் வயலுக்கு தேவையான மருந்தை வாங்கிட்டு வரேன்டா. நீ அது வரைக்கும் வயல்ல இருந்துக்கோ. சரிண்ணே, பார்த்து போயிட்டு வா. நான் வயலில் இருக்கேன். ஏதாவது தேவைப்பட்டா ஃபோன் பண்ணு. வாசல்ல நின்னு வெளிய வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்த செல்வி என் மேல இருக்கிற கோவம் இன்னும் போகல போலன்னு நினைச்சு கண் கலங்கிக்கிட்டே அமைதியா நின்னா. அந்த நேரத்துல டவுனுக்கு போற பஸ்ல முத்து ஏறி போறத மங்கம்மா தூரத்துல நின்னு கவனிச்சா. இப்போதான் சரியான நேரம்னு மனசுக்குள்ள சிரிச்ச மங்கம்மா முத்து இல்லாதத வாய்ப்பா நினைச்சு நேரா செல்விய பார்க்க வீட்டுக்கே வந்தா. என்ன செல்வி, உன்னை பார்த்தாலே ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. என்னம்மா, என்னாச்சு? என்ன சொல்லறதுக்கா? நான் எடுத்த முடிவால வீட்ல நிம்மதியே போயிடுச்சு. அதனாலதான் என் புருஷனும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அட விடும்மா, கொஞ்ச நாள் இப்படிதான் இருப்பாரு, அப்புறம் தானாவே சரியாயிடும். நீ ஒன்னும் மனச போட்டு கவலைப்படாத. நீ போய் மன்னிப்பு கேட்டா எல்லாரும் தப்பே உன்னோடுதுன்னு நினைச்சிருவாங்க. அமைதியா இரு, அவங்களாதான் வந்து பேசணும். மங்கம்மாவோட ஒவ்வொரு வார்த்தையும் செல்வியோட மனசுல இருந்த குழப்பத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு. உண்மை எது பொய் எதுன்னு புரியாம செல்வி அமைதியா வாசல்லையே நின்னுக்கிட்டே இருந்தா. மருந்த வாங்கிட்டு ஆட்டோல வந்துகிட்டு இருந்த முத்து பாதி வழியில வந்தப்போ வானமே பொத்துக்கிட்ட மாதிரி சரியான மழை கொட்ட ஆரம்பிச்சுச்சு. முன்னாடி ரோடே சரியா தெரியல. தேங்கி இருந்த தண்ணியில ஆட்டோ சறுக்கி நேரா ரோட்டோர மரத்துல மோதி நின்னுச்சு. முத்துவும் டிரைவரும் ஆட்டோ கடியில மாட்டிக்கிட்டாங்க. இரவு நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் செல்வி வீட்டுக்குள்ள போகாம தம் புருஷ வர்ற வழியையே பாத்துக்கிட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்தா. திடீர்னு வேலு உயிரை கையில புடிச்ச மாதிரி வேகமா ஓடி வந்து, அண்ணி அண்ணி, பெரிய விஷயம் நடந்துருச்சுன்னு பதறி போய் கத்தினா. என்ன வேலு, என்னாச்சு? அண்ணி, வர்ற வழியில் அண்ணனுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தகவல் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். வாங்க, உடனே கிளம்பலாம். ஐயோ, என்ன சொல்ற வேலு? முத்துவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு கேட்டதும் வேலுவோட சேர்ந்து வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினா. டாக்டர், என் புருஷன் எப்படி இருக்காரு? அவருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே டாக்டர்? இப்போதைக்கு உயிருக்கு ஆபத்து இல்ல, ஆனா அவருக்கு முழுசா ஓய்வு தேவை. கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிடுவாரு. ரொம்ப நன்றி டாக்டர். அவருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லைன்னு சொன்னதே எனக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. அண்ணி, அழாதீங்க. அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. டாக்டரே சொல்லிட்டார்ல, கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிடுவாருன்னு. முத்துவுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொன்னதும் செல்விக்கு அப்போதான் உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. அவ கண்ணீரை தொடச்சுக்கிட்டு கடவுளுக்கு மனசார நன்றி சொன்னான். கொஞ்ச நேரத்துல டாக்டர் சொன்ன மாதிரியே முத்து மெதுவா கண் முழிச்சு எழுந்து உட்கார்ந்தா.
என்னங்க, கொஞ்ச நேரத்துல என்ன உயிரோட கொன்னுட்டீங்களே, ரொம்ப பயமுறுத்திட்டீங்களே. அழாத செல்வி, நான் நல்லா தான் இருக்கேன். அண்ணா, வலி ரொம்ப அதிகமா இருக்கா அண்ணா? டேய், எனக்கு ஒன்னும் ஆளடா. அந்த நேரத்துல இந்த விஷயத்த கேள்விப்பட்டு கலாவும் ராமசாமி ஐயாவும் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. முத்து, உன்னை இப்படி பார்த்ததும் என் உயிரே போயிடுச்சுன்னு நினைச்சேன். நல்ல வேலையா மேலிருந்து உன் அம்மா உன் கூடவே இருந்து உன்னை காப்பாத்திட்டா. மன்னிச்சிருங்கப்பா, இனிமே ரொம்ப கவனமா இருப்பேன். அண்ணா, இந்த குடும்பத்துக்கு நீங்க தான் தூண். உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இனிமே பார்த்து நடந்துக்கோங்க அண்ணா. கவலைப்படாதீங்க அக்கா, மாமாவுக்கு தான் ஒன்றும் இல்லைல்ல, நாங்க இருக்கோம், பார்த்துக்கலாம். நான் 2 பேருக்கும் வீட்டுக்கு போய் டக்குன்னு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அண்ணே, நானும் வரப்பு வேலை என்னன்னு பார்த்துட்டு ஒரு 8 போயிட்டு வரேன். சரி செல்வி, போயிட்டு வா, பார்த்து போ. வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அடுத்த நாள் வீட்டுக்கு சமைக்க தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு கலா வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தா. அப்போ எதிர்ல வந்த கோமலா கலாவை பார்த்ததும் நின்னா. என்ன கலா, முத்து இப்போ எப்படி இருக்காரு? உடம்பு பரவாயில்லையா? இப்போ நல்லா தான் இருக்காருக்கா. டாக்டர் பயப்பட தேவையில்ல, சீக்கிரமே குணமாயிடுவாருன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் அந்த மங்கம்மாக்காவால தான். அவந்த ஒரு வார்த்தை பேசினா போதும், ஒன்னா இருக்கிறவங்களுக்குள்ள கூட சந்தேகத்தை விதைச்சிருவாங்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமாமா, அந்த மங்கம்மாக்கா தான் செல்வி கிட்ட உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்க குடும்பத்தை பிரிக்க ஐடியா கொடுத்தா. பாவம், செல்வியும் அவ பேச்ச நம்பிட்டா. ரொம்ப நன்றிக்கா. நீங்க உண்மைய சொல்லலன்னா அந்த மங்கம்மாக்கா பண்ணின சதியே எங்களுக்கு தெரியாம போயிருக்கும். கோமலா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இதுவரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்த உண்மை கலாவுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. வீட்டு வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு அன்போட சாப்பாடு எடுத்துக்கிட்டு கலா ஹாஸ்பிட்டல்ல இருந்த முத்துவையும் செல்வியையும் பார்க்க வந்தா. அக்கா, உங்களுக்கும் மாமாக்கும் சாப்பாடும் மாத்திக்க துணியும் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்க்கா. அக்கா, நமக்குள்ள எதுக்கு நன்றி? நம்ம ஒரே வீட்ல வாழ்றவங்க, ஒருத்தருக்கு கஷ்டம்னா இன்னொருத்தர் பாத்துக்கிறது தான் குடும்பம். கலா, என்ன மன்னிச்சிருடி. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உன்னை மனசு நோகுற மாதிரி பேசியிருக்க கூடாது. இப்போ நினைச்சாலும் எனக்கே வெக்கமா இருக்கு. எல்லாம் அந்த மங்கம்மா அக்கா பண்ற வேலைதான். என்ன சொல்ற கலா? ஆமா அக்கா, நான் இப்பதான் வர வழியில கோமலா அக்காவை பார்த்தேன். அவங்கதான் சொன்னாங்க நம்ம குடும்பத்தை பிரிக்க மங்கம்மா போட்ட சதின்னு. ஆமா செல்வி, நானும் மங்கம்மாவும் கோமலாவும் பேசிட்டு இருந்தத நானே கேட்டேன். என்ன மன்னிச்சிருக்கலா. நான் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் புரியுது. நீங்க உண்மைய புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதும்க்கா. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, அதை இனிமேமே மனசுல வச்சுக்காதீங்க. அந்த நேரத்துல அப்பா ராமசாமி ஐயாவும் வேலுவும் அங்க வந்தாங்க. செல்வி, ஏம்மா இப்படி அழுவுற? டாக்டர் ஏதாச்சும் சொன்னாங்களா? கலா நடந்த விஷயம் எல்லாத்தையும் அமைதியாக ராமசாமி ஐயாவிடமும் வேலுவிடமும் சொல்லி முடித்தாள். அண்ணி, இதுக்காக நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. தலையில வர வேண்டியது தலைப்பாவோட போச்சுன்னு நினைச்சு நிம்மதியா இருங்க. இப்போவாச்சும் இன்னும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சே, அதுவே பெரிய விஷயம். அன்னைக்கு உடைஞ்ச மனசுகள்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு. அந்த குடும்பம் மறுபடியும் பழைய மாதிரியே ஒற்றுமையோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுச்சு. மறுநாள் காலையில செல்வி வாசல்ல பால் கறந்துகிட்டு இருந்தா. அப்போதான் மங்கம்மா மெதுவா அங்க வந்து நின்னா. என்னடி செல்வி, திரும்பவும் வீட்டு வேலையெல்லாம் நீதான் இழுத்து போட்டுக்கிட்டு பாக்குறியா? எனக்கு என்ன பண்ணணும்னு யாரும் சொல்லி தர தேவையில்ல. நீங்க போய் வேற வீட்டு வாசல்ல நின்னு கதைய பேசுங்க. எங்க வீட்டு பக்கம் வராதீங்க. செல்வியோட வார்த்தையை கேட்ட மங்கம்மா அப்படியே ஆடி போயிட்டா. ஒரு நிமிஷம் தலையில இடி விழுந்த மாதிரி நின்னுட்டா. இதுவரைக்கும் தாம் பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்த செல்வி இப்படி முகத்துக்கு நேரா பதில் சொன்னது அவளால நம்பவே முடியல. என்ன மக்களே, இந்த மாதிரி குடும்பத்தை பிரிக்கிற ஆளுங்க உங்க பக்கத்திலே இருக்காங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல பகிருங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மக்களே. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப பெரிய பலம்.